வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் பல விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் எல்லாமே நடைபெற்று முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வுக்கு 1:5 ரேஷியோவில் கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த 1:5 ரேஷியோவில் கேண்டிடேட் செலக்ட் பண்ணும்போது மினிமம் நீங்கள் என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் கேட்டகரியில் பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு 89 அல்லது 90க்கு மேற்பட்டு மார்க் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம எழுதின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. அதனால் நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 89 90க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. இதே நீங்கள் ஃபீமேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 79 80க்கு மேலே கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். பிசி கம்யூனிட்டியில் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா எம்பிசி. இதுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சியும் கம்மியாக தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும். ஒரு 91 92 கேட்டகரியில் இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எம்பிசியில் ஃபீமேல் கேட்டகரின்னு எடுத்துட்டிங்கன்னா 80 81 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு மார்க் இருந்தால் தான் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் கேட்டகரியில் எஸ்சி. நீங்கள் அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு 88 89 அல்லது அதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செய்முறை தேர்வுக்கு செலக்ட் ஆயிடுவீங்க. இதே நீங்கள் எஸ்சியில் ஃபீமேல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு 78 79 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. செய்முறை தேர்வு கண்டிப்பாக நீங்கள் போயிடலாம். அதுக்கடுத்த கம்யூனிட்டின்னு எடுத்திங்கன்னா எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 85 இல்லை 84க்கு மேலேயே இருக்கீங்கன்னா 100க்கு 100% நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரிக்கு. அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேல் கேட்டகரி எஸ்டிக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 75 76 மார்க் மேலே இருந்தால் போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. நான் சொன்ன இந்த கட் ஆஃப் மார்க் எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்டும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருந்தாரு. +2 or 3 அல்லது -2 or 3 மார்க் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அதிகமான வேகன்சி இருக்குது, சில டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி கம்மியாக இருக்குது. அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 மார்க் ப்ளஸும் ஆகலாம் மைனஸும் ஆகலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே மேக்ஸிமம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த மார்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்முறை தேர்வுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்முறை தேர்வுக்கான ப்ராக்டிக்ஸு அது என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி இன்னிலேருந்து அதுக்கு நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன்.